ஆரம்பிக்கிறேன். நம்ம அம்மா புரட்சி தலைவி அவங்க ஒரு தொகுதி வேட்பாளரையும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற அளவுல அவங்க தகுதியை அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இவங்க குற்றமில்லாதவங்களா, நியாயமானவங்களா, நேர்மையானவங்களா, நம்பிக்கையானவங்களா, நல்லவங்களான்னு எல்லா பக்கத்திலிருந்தும் விசாரிச்சு யோசிச்சு பார்த்து ஒரு வேட்பாளரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்படி நம்ம அம்மா புரட்சி தலைவி அவர்களால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர், நல்ல வேட்பாளர், நம்பிக்கை வேட்பாளர் அண்ணன் தம்பிதுரை அவர்கள். உங்களை பற்றி தெரிஞ்சவரு, உங்க தொகுதி பற்றி தெரிஞ்சவரு, உங்க தொகுதி தேவைகள் பற்றி தெரிஞ்சவரு, உங்களுக்காக நல்லா வேலை பார்க்கிறாரு. மீண்டும் இரட்டை இலையில ஓட்டு போட்டு அண்ணன் தம்பிதுரை அவர்களுக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க ஊர் நல்லா இருக்கும், உங்க தொகுதி நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். இந்த தேர்தல் சமயத்துல மற்ற கட்சி வேட்பாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க எல்லாம் பேப்பர் படிக்கிறீங்க, நியூஸ் பார்க்கறீங்க. மற்ற கட்சி வேட்பாளர்கள் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கு இருக்க வேண்டிய தகுதி ஒண்ணு மகனா இருக்கணும், இல்ல மச்சானா இருக்கணும், ஒண்ணு சாதிக்காரனா இருக்கணும், இல்ல பங்காளியா இருக்கணும், ஒண்ணு சொத்து வச்சிருக்கணும், இல்லாட்டி கேசாவது வச்சிருக்கணும். எல்லாமே இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் சிறப்பு அந்தஸ்து தராங்க. இப்படிதான் மற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்காகவோ, சொத்து சேர்க்கவோ, அரசியல் செய்யவோ, சொந்த குடும்பத்தை காப்பாற்றவோ ஆரம்பிச்ச கட்சி இல்ல. மக்கள் விருப்பப்பட்டு கேட்டதுனால மக்களுக்காக மக்கள் கழகம் புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி. தாய்பால் கட்சியை காப்பாற்றி கண்ணியமா, கௌரவமா, நேர்மையா, வெற்றிகரமா கட்சியை நடத்தி காட்டுறாங்க நம்ம அம்மா புரட்சி தலைவி அவங்க. தலைவர்னா அம்மா மாதிரிதான் இருக்கணும். ஆனா சில பேர் இருக்காங்க, நானும் தலைவர், நானும் தலைவர்னு தமிழ்நாட்டுல அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிட்டு சுத்துறாங்க. உதாரணத்துக்கு தேமுதிக தலைவர் எம்பி அடிச்சாலும் விஜயகாந்தால தமிழ்நாட்டுல ஒரு எம்பிக்கு சேர்க்க முடியாது. சொந்த கட்சிக்காரனையே கட்டி காப்பாற்ற தெரியாதவங்களுக்கெல்லாம் எதுக்காக அரசியல், எதுக்காக கட்சி? அவங்க நாட்டு மக்களை எங்கிருந்து காப்பாற்ற போறாரு? விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சது மக்களை காப்பாற்றணும்ன்ற எண்ணத்துல இல்ல, பொண்டாட்டிக்கு சொத்து சேர்க்கணும், மச்சானுக்கு பதவி வாங்கணும்ன்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நாள் முன்னாடி பன்ருட்டி ஐயா அம்மா கிட்ட வந்து சேர்ந்துட்டார். யார் பன்ருட்டி ஐயா? விஜயகாந்த் தானே சொல்லிட்டு இருந்தாரு. பன்ருட்டி ஐயா என்னோட ஆசானு, என்னோட குருன்னு சொன்னாரு. என்னாச்சு? இப்ப பன்ருட்டி ஐயா ஏன் எங்க அம்மா கிட்ட இருக்காங்க? டீச்சரை பார்த்து பிள்ளைங்க பயந்து வந்த சம்பவம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா பிள்ளைய பார்த்து டீச்சர் பயந்து வந்த சம்பவம் இப்பதான் நம்ம பார்த்திருக்கோம். இந்த புள்ள தேடாது, இந்த புள்ள லைக் போட்டு வராது, இந்த புள்ள உருப்படாதுன்னு நினைச்சுக்கிட்டு அம்மாவை தேடி வந்துட்டாரு. அப்ப பார்த்துக்கோங்க அவர் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பாரு. பிரச்சாரத்துக்கு போற இடத்துல எல்லாம் முதல்வருக்கு மட்டும்தான் பாதுகாப்பா, எனக்கு பாதுகாப்பே இல்லையான்னு புலம்புறாராமா. அவர் தப்பா பேசுறாரா இல்ல மப்பா பேசுறாரானே எனக்கு புரிய மாட்டேங்குது. எங்க அம்மா கட்டவுட்ட பார்க்கறதுக்கு வர்ற கூட்டம் கூட இவரோட கட்சி மீட்டிங்க்கு வர்றது கிடையாது. இவருக்கெல்லாம் எதுக்காக பாதுகாப்பு? அவர் அடிச்சா சாகடிச்சிடுவாரு அவரோட கட்சி எம்எல்ஏங்களை. அவங்க வேணும்னா பாதுகாப்பு கேட்கலாம். பிரச்சாரத்துக்கு போன இடத்துல பேச தெரியாம கொயா கொயான்னு பேசுறாரு. நடுவுல யோசிக்கிறாரு, கீழையும் மேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. சார் என்ன சார் பேசாம மேல பாக்குறீங்க கேட்டா, இல்லப்பா மேல 2 லைட் எரியல, வெளிச்சம் இல்லன்னு சொன்னாரு. பிரச்சாரத்துக்கு வர்ற இடத்துக்கு வெளிச்சம் இருக்கு, வெளிச்சத்துல இருந்து பார்த்தா மட்டும் என்ன விஜயகாந்த் வெள்ளையாவா தெரிய போறாரு? சும்மா பேச சொல்லுங்க. விஜயகாந்த் பேசினாலே போதும், பேசுறது விஜயகாந்த் மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் அளவுக்கு சொதப்பி பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல ஆளே கிடையாது.
எல்லா இடத்துக்கும் ஹெலிகாப்டர்ல வராங்க, நான் எல்லா இடத்துக்கும் நடந்து வரேன், நான் கார்ல வரேன், நான் ஜீப்ல வரேன்ற